ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஆரிஜின் சேனல். உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்குங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. கொஞ்சம் சேஞ்சுக்கு வந்து அவுட்டோரில் குக் பண்ணலான்னு சொல்லி வெளியே எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் ரெடி எடுத்து வச்சிட்டோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நிறையா பொருள்லாம் தேவையில்லைங்க. கம்மியான பொருள்லேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 லிட்டர் அளவுக்கு மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். திக்கான பாலாக இருக்கிற வரைக்கும் ஸ்வீட் வந்து நல்லா க்ரீமியாக வருங்க. இதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் தான். குட்டி பாப்பா தாங்க இது போல் பேக்கெட்லாம் வந்து கிழிச்சு வச்சுருக்காங்க. எப்போவுமே கஸ்டர்ட் பவுடர் வாங்கினா வெனிலா ஃப்ளேவர் ஏதாங்க வாங்குவோம். எனக்கு சுத்தமாக அந்த ஃப்ளேவர் போர் அடிச்சிருச்சு. சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்கினேங்க. அந்த கஸ்டர்ட் பவுடர் பேக்கெட்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1/2 லிட்டர் மில்க்குக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் 8 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. பால் சூடாக இருக்க முன்னாடியே வந்து கொஞ்சமாக இது கூட வச்சு கலந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கணுங்க. இந்த பவுடர் கூட பாலை ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வந்து தெரிஞ்சுதுங்க. கலருமே பார்க்கவே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இந்த கொதிக்கிறப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியா அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வாங்கும் போதே வறுத்த சேமியாவாக வாங்கிட்டேன். நீங்கள் வந்து பிளெயினான சேமியா வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சமாக கீ விட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ இது அப்படியே பால்லேயே கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. நான் ஏதாவது சமைக்க ஆரம்பித்தா எப்படி தான் பாப்பாவுக்கு தெரியும்னு தெரியலிங்க. கரெக்டாக வந்து நானும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட வந்துட்டா. பால்லையே சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சுகர் ஆட் பண்ணணும். நான் 2 லிட்டர் பாலுக்கு மொத்தமாக 4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேங்க. ஸ்வீட்னஸ் பத்தலைனா கூட நான் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக கிளறி விடணுங்க. ஏன்னா நல்லா திக்காகும். ஸோ கைவிடாமல் கலர்னிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் போல் இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருந்தீங்கன்னா திக்காகிறது நல்லா தெரியுங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து திக்காகி நல்லா பாயில் ஆகி வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்மெல்லையே தெரியுங்க. அந்த கஸ்டர்ட் பவுடரோட ராஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரியே இதை செஞ்சு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அடிக்கடி செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்க போகிறேன். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண போகிறேங்க. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் இதை செய்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி சூப்பராக செஞ்சுட்டாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன விருப்பமான ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளை, ஆப்பிள், அப்புறம் வந்து பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட கோவா, பனானான்னு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. அந்த கஸ்டர்டு மிக்ஸில் இருக்கிற கூலிங்கே வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஓவர் சில்லாக வேணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெசிபி செஞ்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் இன் லாக்கு வந்து விருந்து போட்டிருந்தோம். அதுக்காக தான் இந்த பாயாசமே ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா சுட சுட காரசாரமாக நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் இது போல் ஜில்லுன்னு இந்த ஃப்ரூட் பாயாசம் குடிக்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் யாருமே இந்த ஃப்ளேவரில் வந்து இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு சின்ன கெட் டுகெதர் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணுங்காட்டி இது கூட வந்து பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. நீங்கள் டெசர்ட் மாதிரி சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் அப்படியே கொடுக்கலாம். நான்வெஜ் விருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜே ஸ்டார்ட் பண்ணோங்க. இந்த சூப்பரான ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கஸ்டர்ட் பாயாசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. அடுத்து இதே போல் சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் எந்து கௌதம்.